ஜெபம் பண்ண கடவோம். பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய பாதத்தண்டிலே ஒன்றாக வந்து கூட இயலாதவர்களாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் இருக்கின்ற சூழல்களிலே உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு பலன் தந்திருக்கின்றீர். நாங்கள் மீண்டுமாக உமது ஆலயத்திற்குள் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான யோவானைப் போல நாங்களும் வாழ நீர் எங்களில் கிரியை செய்வீராக. இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளை இந்த செய்தியை, இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். ஒரு பாடலை மட்டும் நாம் பாடலாம். திரிமுதல் கிருபாசனனே சரணம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 2வது பாடல். திரிமுதல் கிருபாசனனே சரணம். திரிமுதல் கிருபாசனனே சரணம். ஜகத்தல ரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம். கடாட்சி தினம் அனுதினம் சரணம். சர்வேசா நலம் வளர் ஏக திரித்துவா சரணம். நமஸ்காரி உம்பர்கள் நாதா சரணம். நம்பினேன் இது தருணம் தருணம். நம்பினேன் தினம் சரணம். சர்வேசா அருவுருவே அருள் அரசே சரணம். அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம். அதிகுணனே தருணம் கிரணமொளிர் அருவடிவே சரணம். சர்வேசா உலகிடமேவிய உனதா சரணம். ஓர்கிருபாசன ஒளியே சரணம். ஒளி அருள்வாய் தருணம். மனுவோர்க்கு உத்தமனே சரணம். சர்வேசா தோத்திர நிமலா சரணம். நிதீசரேலரின் அதிபதி சரணம். நீதாயிது தருணம் கிருபைக்கொரு ஆதாரா சரணம். சர்வேசா ஜெபம் செய்வோம். நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறோ அல்லது நாம் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த நேரத்திலே அவரை நோக்கி உண்மையாக கூப்பிடுகின்ற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருக்கின்றார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் இருக்கின்ற இடத்திலே நீர் எங்களோடு இருப்பீர். நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. கூப்பிடுகின்ற எங்களுடைய சத்தத்திற்கு நீர் செவி சாய்த்தருளும். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கூடி வர இயலாதவர்களாகிய நாங்கள் கடந்த நாட்களிலே செய்ய தவறியுள்ள காரியங்களுக்காகவும் உம்முடைய கற்பனைகளை மீறி, உம்முடைய கட்டளைகளை மீறி உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களுக்காகவும் எங்களை தயவாக மன்னியும். அவனுடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அமைதியாக இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரோடு
நம்முடைய அந்தரங்க பாவங்களை மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் தாழ்மையோடு அறிக்கிடுவோமாக. மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்து கொண்டிருக்கின்ற எங்களை தேடி வந்த நல்ல மேற்பட பொழுது பாவங்களை அறிக்கிட்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் பாவ குற்றங்களை பரிசுத்த சமூகத்தில் அறிக்கிட்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். பாவங்களை மன்னிக்கின்ற மனுஷகுமாரனே, தேவகுமாரனே, எங்களை மன்னியும். உடைய பிள்ளைகளாக புதுப்பித்து அருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமறை பாடம் வாசிக்கப்பட கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 17 வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலில் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பொறிக்கிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் பாடம் வாசிக்கப்பட கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய்
சீலோவாங் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான் என்பதே. வாசிக்க கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாதாக. பாமாளிகளில் 328வது பாடலை பாடுவோம். பாமாளிகளில் 328. அஞ்சாதிரு என் நெஞ்சமே, உன் கர்த்தர் துன்ப நாளிலே கண் பார்ப்போம் என்கின்றார். செய்திக்குள்ளாக கடந்து வருவதற்கு முன்பாக இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்முடைய வசனங்களை இப்படிப்பட்டதான துர்பாக்கியமான சூழலிலே இருந்து தியானிக்கின்ற நிலைமைக்கு உலகின் பாவங்கள் இருக்கின்றன. அன்று திவ்யவாசகனாகிய யோவான் ஆலயமும் இல்லாதபடி சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை தரிசனமாக எழுதி கொடுத்ததை நினைவில் கொண்டவர்களாக இப்பொழுதும் இந்த கொரோனா காலத்திலே கிட்டத்தட்ட எங்களை தனிமைப்படுத்துகின்ற வேளையிலே இதுவும் ஒரு வகையான வீட்டுச் சிறையோ என்று எண்ணுகின்ற என்னுடைய எண்ணத்திலே இருந்தவாறு உம்முடைய பரிசுத்த வசனத்தை தியானிக்கின்றோம். எங்களோடு நீர் பேசும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற வாரமும் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் சிந்தித்தவர்களாக இருந்தோம். இந்த வாரமும் நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆண்டுடைய சுவிசேஷத்திற்காக கைதியாக்கப்பட்டு பத்ம தீவிலே இருக்கின்ற யோவான், எவ்விதமான தொடர்பு கிடையாது. தொடர்புகள் இல்லாத ஒரு சூழலிலே 7 சபைகளுக்கு அவர் எழுதிய கடிதம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். சற்று திருமறையை திருப்பிக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஏதாவது பேப்பரோ
அல்லது நோட்டோ கொண்டு எழுதி கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நமக்கு இந்த நாட்களிலே ஒரு பக்கம் கூடுதலான நேரமும் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் கூடுதலான வேலையும் இருக்கின்றது. கூடுதலான வேலை என்று சொல்லுகின்ற பொழுது வீட்டிலே இருக்கின்ற சிறு குழந்தைகளை பராமரிப்பது என்பது சற்று கடினமான ஒன்றாக இருக்கக்கூடும். அவருடைய வெளியே செல்வதற்கோ விளையாடுவதற்கோ நாம் பெரும்பாலும் அனுமதிக்க மறுத்திருக்கின்றோம். வீட்டிற்குள்ளாக இருக்கின்றவர்களுடைய மனநிலைமை அது ஒரு கூடுதலான வேலை. மற்றொன்று, நமக்கு கொஞ்சம் கூடுதலான நேரமும் கிடைத்திருக்கக்கூடும். அலுவலகத்திற்கு வேலைக்கு சென்று வந்து இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலினால் நமக்கு வீடுகளில் கூடுதலான நேரமும் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது வேலை இல்லாத காரணத்தினால் அது ஒரு கூடுதலான நேரம் இருக்கின்றபடினால் தயவாக திருமறையை தியானிக்க இந்த ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்வோம். உங்களில் அநேகர் பைபிள் குயிஸ் பிற சபைகளிலிருந்து, பிற ஆலயங்களிலிருந்து, பிற கிறிஸ்தவ நிறுவனங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றீர்கள், திருமையிலே தியானிக்கின்றீர்கள், நல்லது. அதே நேரத்திலே மற்றொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் மறுபடியும் ஆலயத்திற்கு ஒன்றாக கூடி வந்த பிறகு இயல்பான வாழ்வு திரும்புகின்ற பொழுது நம்முடைய சபைகளில் இந்த லெந்து நாட்களில் நாம் நடத்த வேண்டிய திருமறை தேர்வுகள் அனைத்துமே 3 வகை குழுவினருக்கும் நடக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் திருமறையை தியானிப்பதற்கு ஒரு நேரத்தை தந்திருக்கின்றார். எனவே பயனுள்ள வகைகளில் திருமறையை தியானிப்போம். ஏதோ பொழுதுபோக்கிற்காக கையில் இருக்கின்ற ஒரு செல்போனோ அல்லது கம்ப்யூட்டரோ தொலைக்காட்சியோ இதில் பெரும்பாலான நேரத்தை நாம் செலவிடாதபடிக்கும் பெரும்பாலான நேரத்தை திருமறையை பற்றி சிந்திப்பதிலே நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவது பாடமாக வாசிக்க கேட்ட பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், சென்ற வாரத்திலே சிமிர்னா சபையை குறித்து நாம் சிந்தித்தோம். குற்றம் சாட்டப்படாத ஒரு சபை. 2 சபைகள் இருக்கின்றன. சிமிர்னா சபை ஆண்டவரால் குற்றம் சாட்டப்படாத சபை. ஆனால் பெருகமு கடுமையாக விமர்சனம் பண்ணப்படுகின்ற ஒரு சபையாக இருக்கின்றது. அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கின்ற பெயர் சாத்தானின் இருப்பிடம் அல்லது சாத்தான் குடியிருக்கின்ற இடம். சாத்தான் குடியிருக்கின்ற இடமாக பெருகுமுவை சொல்லுகின்றார். பெருகுமு சபையை சொல்லவில்லை, பெருகுமுவை சொல்லுகின்றார். இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் என்றாலும் நீ இருக்கின்ற இடம் சாத்தான் குடியிருக்கின்ற இடம். ஆனால் சற்றே அந்த பெருகமுக்குள் கடந்து வருமானால் அது பெரிய அளவிலே பாதிப்பை உண்டு பண்ணுகின்ற சபையாக அல்லது சபை என்று சொல்வதை காட்டிலும் இடமாக இருந்திருக்கின்றது. இன்றைக்கு கொரோனாவுக்கு மருந்துகள், தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க இயலாமல் மருத்துவ விஞ்ஞான உலகம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றது அல்லது தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய நவீன மருத்துவ விஞ்ஞானத்தின் முன்னோடியாக அமைந்தது பெருகமு நகரம். நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள், மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள், MBBS படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். படிக்கின்ற காலத்தில் அதை படித்து முடித்த பிறகோ என்னவென்றால், ஹிப்போக்ராட்டிக் அல்லது ஹிப்போக்ராட்ஸ் என்கின்ற அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். எதற்கு என்றால், இன்றைய நவீன மருத்துவ விஞ்ஞான உலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் அவர். அவருடைய வழித்தோன்றலாக அவருடைய மருத்துவ விஞ்ஞானத்தை பின்பற்றுகின்றவராக கவுல் என்று ஒருத்திருந்தார், GAUL. அவர் இருந்த இடம்
பெருகமு. நம்மில் பலர் பார்த்திருப்பீர்கள், அல்லது இரத்தம் பரிசோதனை செய்யப்படுகின்ற இந்த லேபுக்கு என்றெல்லாம் போனால் அந்த போர்டை பார்ப்பீர்கள். பார்க்காவிட்டால், அது உன்னிப்பாக பார்க்காவிட்டால் சற்று கூர்ந்து கவனியுங்கள். என்ன தெரியுமா? ஒரு கோல் இருக்கும், அதில் ஒரு பாம்பு சுற்றி படம் எடுத்தார் போல் இருக்கும். டயக்னஸ், அதாவது இரத்தத்தின் என்ன குறைபாடு இருக்கின்றது, எது அதிகமாக இருக்கின்றது என்று சொல்கின்ற அந்த டயக்னாஸ்டிக் சென்டர், இரத்த பரிசோதனை நிலையம், அந்த பெரும்பாலும் அது போர்டு போட்டிருக்கும். நமது ஆலயத்திலிருந்து கீழே மவுண்ட் ரோடு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு செல்கின்ற பொழுது கூட ஒரு மருத்துவமனை போர்டிலே கூட நான் பார்த்திருக்கின்றேன், நீங்களும் பார்த்திருக்க கூடும். இப்படி மருத்துவ விஞ்ஞானத்தோடு இணைந்த ஒரு நகரம். அடுத்ததாக இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற காகிதம், அச்சுக்கு பயன்படுத்துகின்ற காகிதம், இதனுடைய முன்னோடியாக அமைந்தது தோல் சுருள். அதற்கு பிறகு அதனை ஒட்டி வருகின்ற ஒன்றுதான் ஒரு வகையான தோல். ஆட்டுத்தோலை பல்வேறு வகையிலே பதப்படுத்தி அதிலே எழுத ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி எழுதப்படுகின்றது தான் பிறப்பு காகிதம் கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு இன்றைய விஞ்ஞான உலகம் வளர்ந்து வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெருமை, ஒரு பக்கம் மருத்துவ விஞ்ஞானம், ஒரு பக்கம் இன்றைய பேப்பருக்கு முன்னோடி, மற்றொரு பக்கம் ஆனால் உலகில் அல்லது ஆசியாவில் மிகப்பெரிய இரண்டாவது நூலகம், லைப்ரரியை கொண்டிருந்தது அந்த பெர்கமு நகரம். இப்படிப்பட்ட இடத்தை ஆண்டவர் சொல்லிவிடுகின்றார், சாத்தான் குடியிருக்கின்ற இடம். ஏன் சாத்தான் குடியிருப்பதற்கு காரணம் என்ன? மட்டுமின்றி பெர்கமு என்றாலே அவனுடைய பெயர் அர்த்தம் என்னவென்றால் திருமணமான உறவைத்தான் அது சொல்கின்றது. மற்றொன்று, அந்த ஆட்டுத்தோலை ஒட்டி வருகின்ற அந்த கிரேக்க பெயரை தான் பெர்சிட் என்று சொல்கின்றார்கள். அந்த பெயரில் தான் அந்த பெர்கமு நகரமும் இருக்கின்றது. ஆலயங்களின் பாதுகாப்பான நகரம். இப்படிப்பட்ட சூழலிலே தான் என்னவாக இருக்கின்றது அந்த பெர்கமு நகரம்? கோயில்களின் பாதுகாப்பான நகரம். மருத்துவ விஞ்ஞானம், கோயில்கள், லைப்ரரி, இப்படி எல்லாம் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருக்கு இவைகள் எல்லாம் பிடிக்கவில்லை. நீ குடியிருக்கின்ற இடம் சாத்தான் குடியிருக்கின்ற இடம். நம்ம குன்னூரை போல கடல் மட்டத்திற்கு உயரே இருக்கின்ற இடம். அதில் அழகான பார்வையாக, அது அந்த மலை உச்சிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் கடல், மற்றொரு பக்கம் பல்வேறு ஊர்கள், இவைகளெல்லாம் இருக்கின்றபடியினால் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது அந்த ஊர் அன்றைய ஆசியாவின் தலைநகரம் மட்டுமாக இருந்திருக்கின்றது. கடவுள் அல்லது நமது ஆண்டவர் இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, சாத்தான் குடியிருப்பதற்கு. ஏனென்றால் நான் முதலில் சொன்னேன், அந்த மருத்துவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த எம்பளம், ஒரு கோல், அதில் பாம்பு சுற்றி அப்படி இருக்கும். உங்களிடம் என்னிடம் இருக்கின்ற மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட், அல்லது நம்ம கடைசியாக எப்பொழுது நம்முடைய இரத்தம் மற்றவைகளை நாம் பரிசோதனை கொடுத்துருப்போம்னா அதை எடுத்து பாருங்கள். பெரும்பாலான இடங்களில் இருக்கும். நான் இன்றைக்கு காலை கூட அதை மறுபடியும் ஒப்பிட்டு பார்த்து விட்டு தான் இதை நான் உங்களிடம் சொல்கின்றேன். இவ்வளவு தூரம் இருக்கின்றதற்கு மற்றொன்றையும் நான் சொல்ல ஆசைக்கின்றேன். சியூஸ் என்கின்ற கடவுளுக்கு கோயில் கட்டிய நகரம். இந்த பெருமைகள் எல்லாம் இருக்கின்றன. நான் ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஆரம்பத்தில் பரலோக பிதாவே என்று சொன்னேன். பரலோக பிதா என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. தயவாக நம் ஒவ்வொரு ஜெபத்திலும் அல்லது குடும்ப ஜெபத்திலும் நம்முடைய ஆராதனைகளிலும் ஆண்டவர் கற்றுத்தந்த அந்த ஜெபத்தை நாம் சொல்லுவது உண்டு. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. ஆங்கிலத்தில் நாம் சில நேரங்களிலே ஆங்கில திருச்சபைகளிலே இப்படியும் ஜெபித்திருக்கின்றோம், ஹெவன்லி ஃபாதர். எளிதாக சொல்லிவிட்டு கடந்து போய் விடுகின்றோம், ஹெவன்லி ஃபாதர். ஏன் ஹெவன்லி ஃபாதர் என்ற
நாம் இன்றைக்கு சொல்கிறோம், அர்த்தம் புரிந்தோ புரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஜியூஸ் என்கின்ற கடவுளுக்கும் ஜூபிடர் என்ற கடவுளுக்கும் இருக்கின்ற உறவின் அடிப்படையிலே சியூஸ் என்கின்ற கடவுள் பரலோக பிதா, ஹெவன்லி ஃபாதர் என்று அழைக்கப்பட வேண்டும். இப்பொழுது புரிகின்றதா ஆண்டவர் ஏன் பெர்கமு சபையை சாத்தான் குடியிருக்கின்ற இடம் என்று சொல்கின்றார்? இப்படியாக அந்த பெர்கமு நகரம் சொல்லப்படுகின்ற அந்த நேரத்திலே அங்கிருக்கின்ற மருத்துவ விஞ்ஞானத்தின் வழியாக நாம் வருவோம். அஸ்கபெலியோஸ் என்கின்ற அந்த கடவுள் குணமாக்குகின்ற கடவுள். எப்படி குணமாக்குவார் என்றால், தயவாக இப்பொழுது நீங்கள் தயவாக வாசித்துக் கொள்ளுங்கள். தூய யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் தயவாக வாசிக்க கேளுங்கள் அல்லது திருப்பிக் கொள்ளுங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி போய் சீலவாம் குளத்திலே கழுவு. அடுத்து 14ஆம் வசனம். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அவர் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. கண்களில் அவர் உமிழ் நீரினால் சேருண்டாக்கி கண்களில் பூசி விடுகின்றார். அது ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாளை மீறுகின்ற ஆண்டவர். இவைகளெல்லாம் உண்மை. ஏன் ஆண்டவர் உமிழ் நீரினால் சேர் உண்டாக்க வேண்டும்? இதற்கும் பெர்கமு நகரில் இருக்கின்ற மருத்துவ விஞ்ஞானத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? அன்பானவர்களே, அந்த நாட்களிலே அஸ்கபெலியோஸ் என்கிற அந்த கடவுள் காட் ஆஃப் ஹீலிங் என்று சொல்வார்கள். அங்கு என்ன செய்வார்களாம்? நோயாளிகள், அதுவும் குறிப்பாக சாக கிடக்கின்றவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இப்படி இருக்கின்ற அந்த நோயாளிகளை, சாக முடியாத, சாகுவதற்கு இல்லாமல் சராசரியாக இருக்கின்ற நோயாளிகளை என்ன செய்வார்களாம்? நன்றாக சேற்றில் குளிப்பாட்டுவார்களாம். இப்பொழுது ஆண்டவர் சொன்னதை செய்து பாருங்கள். கண்களில் உமிழ்நீரினால் சேருண்டாக்கி கண்களில் பூசுகின்ற ஆண்டவர். அங்கு இந்த பெர்கமு நகரிலே சேற்றிலே அந்த நோயாளி புரண்டு கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக செய்ய வேண்டிய ஒன்று, தண்ணீரில் குளிப்பாட்டப்பட வேண்டும். தண்ணீரில் அவன் குளிக்க வேண்டும். ஒரு நோயாளி சேற்றில் புரண்டு எழுந்து விட்டு, சேற்றில் உருண்டு விட்டு எழுந்து, பின்பு தண்ணீர் இருக்கின்ற ஒரு சுத்தமான தண்ணீர் இருக்கின்ற ஒரு இடத்திலே அல்லது தண்ணீர் இருக்கின்ற இடத்துல போய் குளிக்க வேண்டும். ஆண்டவர் அந்த பிறவியிலே பார்வையில்லாத அந்த மனிதனை குணமாக்குவதற்கு செய்கின்ற காரியம், செருண்டாக்கி கண்களில் பூசுகின்றார். போய் சீலவம் குளத்திலே கழுவு. தொடர்பை பாருங்களேன். நீ இதை செய்கிற ஆண்டவர் உன்னை வணங்க தேவையில்லை, பரமபிதாவை வணங்க வேண்டும், ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதாவை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாற்றை வைத்திருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின யோவான் சுவிசேஷ ஆசிரியரும் ஒருவர் தான் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எனவே இப்படிப்பட்ட ஆண்டவர், குணமளிக்கின்ற வல்லமையுடைய நம்முடைய ஆண்டவர், இவர்களை பார்த்து சாத்தானின் இருப்பிடம் என்று சொல்வது நியாயம்தானே? அப்படி சொல்லுகின்ற ஆண்டவர், அவர் அந்த மனிதன் போய் தான் நீரில் கழுவி விட்டு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டுமாம்? ஒரு பெரிய டார்மெண்ட்ரி, தங்குமிடம் இருக்குமாம். அந்த அஸ்கல்பியஸ் கடவுள் இருக்கின்ற இடத்திலே அந்த மருத்துவமனையில் பெரிய டார்மெண்ட்ரி இருக்குமாம். அங்கு விஷமில்லாத பாம்புகள் ஊர்ந்து கொண்டிருக்குமாம். அந்த மனிதன் போய் இரவிலே படுத்து விட வேண்டும். விஷமில்லாத பாம்புகள் சுற்றி கொண்டிருக்குமாம். ஒரு சில பாம்புகள். அந்த மனிதன் இரவிலே அங்கு போய் படுத்த பிறகு உடலிலே ஒரு துணியும் இருக்கக்கூடாது என்பது வேறு விஷயம். அந்த மனிதனுடைய உடலில் அந்த பாம்பு ஊர்ந்து சென்றால் அவன் குணமாவான் என்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து உண்டு கொண்டே இருந்தால் அவன் குணமளிக்கின்ற வரத்தை உடையவன் என்பது மற்றொரு தன்மை. பிறகுதான் அந்த மருத்துவரிடம்
அடுத்த நாள் அழைத்து செல்லப்படுவார். சேற்றில் குளிக்க வேண்டும், தண்ணீரிலே குளிக்க வேண்டும், அந்த டார்பன்றியிலே வந்து படுக்க வேண்டும், பாம்பு ஊர்ந்து செல்ல வேண்டும். அதுதான் அந்த பாம்பு தான் டயக்னோஸ்டிக், அதாவது நோயை கண்டுபிடிக்கின்ற ஒன்று. இன்றைக்கு கொரோனா வந்து விட்டது. 15 நாட்கள் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டால்தான் அந்த நோயின் தாக்கம் தெரியும், அந்த கிருமி வேலை செய்கிறதா என்று தெரியும் என்று பத்திரிகைகளை வாசிக்கின்றோம், மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஏன் சில மருத்துவர்கள் அந்த பாம்பின் படத்தை வரைந்திருக்கின்றார்கள் தங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டில்? ஏன் பல இரத்த பரிசோதனை நிலையங்கள் அந்த படத்தை வரைந்து வைத்திருக்கின்றன என்பதை இப்பொழுது நாம் யூகித்துக் கொள்ள வேண்டும். மட்டுமின்றி நம்முடைய பிள்ளைகள் மருத்துவ விஞ்ஞானம் MBBS படிக்கின்ற பிள்ளைகள் இந்த கடவுளின் பேரில்தான் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்டதான சூழலிலே ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்கின்றார், சாத்தானின் இருப்பிடம். அதே நேரத்திலே சாத்தானின் இருப்பிடம் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் காரணத்தை நான் முதலில் சொன்னேன். இது சாத்தானின் இருப்பிடம், மற்றொன்றும் சொல்ல வேண்டும். அந்த சபைக்கு ஒரு பாராட்டு இடம் இருக்கின்றது. ஆண்டவர் அதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற ஆண்டவர். இப்பொழுது தயவாக மீண்டும் வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் வெளிப்பட்டது. தன்னை இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று தான் உடையவர் என்று சொல்கின்றார். பல நேரங்களில் நாம் நினைக்கின்ற ஒன்றும் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்பது எபிரேயரிலும் வருகின்றது. இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்பது திருமறையை நாம் சொல்லுகின்றோம், நினைக்கின்றோம். ஒரு வகையில் திருமறை நம்மை கண்டிக்கின்றது, நம்மை திருத்துகின்றது, நமக்கு வாழ்வு தருகின்றது, உண்மைதான். ஆனால் அதை அப்படியாக லிட்டரலாக எடுத்துவிட்டோமானால், வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதப்பட்ட பிறகு, முற்றிலும் எழுதப்பட்ட பிறகு, அன்றைய ஆதி திருச்சபையின் பிதாக்கள் ஒன்று கூடி எந்தெந்த புத்தகங்களெல்லாம் சேர்க்க வேண்டும், இவைகளெல்லாம் விளக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு முடிவு செய்திருக்கின்றார்கள். எனவே வெளிப்படுத்தும் விசேஷமே எழுதப்பட்ட பிறகுதான் பரிசுத்த வேதாகமம் என்கின்ற இந்த ஹோலி பைபிள் என்கின்ற ஒன்று தோல் சுருளிலே நமக்கு கிடைத்திருக்க கூடும். எனவே திருமறையை ஒரு பக்கம் நமக்கு எச்சரிக்கின்றது, நம்முடைய பாவத்தை குட்டி காண்பிக்கின்றது, நமக்கு வாழ்வும் தருகின்றது. இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்பது ஆண்டவர் வன்முறையாளரா தன் வாயிலிருந்து புறப்படுகின்ற இருபுறமும் கற்குள்ள பட்டயம். அதற்கு பின்பாக வருவோம். அதே நேரத்திலே அந்த சபைக்கு பாராட்டும் கிடைக்கின்றது. என்னவென்றால், தயவாக இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும், என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை நீ மறுதலிக்கவில்லை, ஆனால் அதே நேரத்திலே உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. நான் அவ்வப்பொழுது கோடிட்டு காட்டு சென்றது உண்டு. சென்ற வாரத்திலும் சொன்னேன், 10 வகையான தண்டனைகள் ரோம அரசியல உண்டு. அந்த அந்திப்பா என்பவர் பெர்கமு சபையின் பேராயர். சென்ற வாரம் போலிகார்ப் என்கின்ற அந்த பேராயரை குறித்து பார்த்தோம். அவர் சிமிர்னா சபையின் பேராயர். அவர் 23/2/155 இறந்தார். இந்த அந்திப்பா
92ஆம் வருடம் இறந்திருக்கின்றார். அதற்கு பிறகுதான் பைபிள் எழுதப்பட்டது என்பது நமக்கு தெரியும், தொகுக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அந்திப்பா எப்படி கொல்லப்பட்டாராம்? காரணம், நான் முதலில் சொன்னேன் அல்லவா, கோயில்களின் நகரம் என்று சொன்னேன் அல்லவா. அங்கு 3 வகையான கடவுள்கள் வணக்கம் இருந்தது. முதலாவது அரச வழிபாடு, ஜீசஸ் வர்ஷிப். அடுத்ததாக அந்த எம்பளம், அது பாம்பு அதில் இருப்பதினால் அதி துர்ச்சுவை அதனை சாத்தானின் அடையாளமாக கொண்டது, அரசனுடைய வழிபாடு. மூன்றாவதாக அங்கிருக்கின்ற சியூஸ் என்கின்ற கடவுளை வணங்க வேண்டும். திருச்சபையின் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இவைகள் அனைத்தும் முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். அந்திப்பாவையும் கேட்கின்றார்கள், நீ the king is our lord, அரசன் எனக்கு ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டும். மட்டுமின்றி அரசனுடைய உருவத்திற்கு ஒரு வகை மதுவை ஊற்றி பின்பு விக்கிரகங்களுக்கு அந்த எங்கள் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் வைத்த உணவை உண்ண வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற பொழுது உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா மறுத்து விடுகின்றார். அந்த பேராயர் அந்திப்பா மறுத்து விடுகின்றார். கடைசியில் அவருக்கு தண்டனை என்னவென்று தெரியுமா? பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு காளை மாட்டில் அவர் உள்ளே வைக்கப்படுகின்றார், உயிரோடு வைக்கப்படுகின்றார். கீழே நெருப்பு கொளுத்தப்படுகின்றது. அந்த பேராயரை உயிரோடு கற்குகின்றார்கள், உயிரோடு கற்குகின்றார்கள். பார்த்து கொண்டிருப்பது பெருகுமு சபையின் விசுவாசிகள். விசுவாசிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பேராயர் உயிரோடு கற்கப்படுகின்றார். உள்ளே அவர் துடிதுடித்துக் கொண்டிருக்க வேண்டும், வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் கடைசி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் உறுதியாக இருக்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் பாராட்டி விடுகின்றார். உண்மையுள்ள சாட்சி, கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற அந்த தைரியமும் வைராக்கியமும் அன்றைய பேராயருக்கு அந்திப்பாவிற்கு இருந்தது. அன்பானவர்களே, எனவே ஆண்டவர் பாராட்டி விடுகின்றார். கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ட்டு அடி வாங்கியிருப்போம். வரிசையா 2-3 பேருக்கு அடி வாங்குறதுக்கு நிற்கின்ற பொழுது எனக்கு முந்தைய ஒரு மாணவருக்கு ஆசிரியர் கையை நீட்டி சொல்லி அடித்து கொண்டிருந்தால், 2 அடியோ 3 அடியோ அடித்து கொண்டிருந்தால், அடுத்ததாக அடி வாங்க வேண்டிய நான் என்னை அறியாமல் கையை தேய்த்து கொண்டே இருப்பேன். நமக்கு அடிபடுவதை காட்டிலும் அடிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதுதான் பெரிய கொடிய துன்பம். அவர் அடிபடுகின்றார், அடுத்ததாக நான் அடிபட போகின்றேன், கையை தேய்த்து கொண்டிருப்பேன். நம்முடைய பள்ளிக்கூட ஞாபகங்களை, அடிபட்டதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், அதை திருப்பி வைத்துக் கொள்வோம். இப்பொழுது யோசித்து பாருங்கள், அந்திப்பா உயிரோடு கொல்லப்படுகின்றார், சுட்டெரிக்கப்படுகின்றார். சுட்டெரி ஒரு வகையான தீயிலேயத்தை அவர் கருக்கு கூடும். பித்தளை ஒரு சில்வர் பாத்திரத்தையே நம்ம தொட்டாலும் கை பொத்து போகுது. துணி வைக்க பிடிக்காமல் அதில் அது கொஞ்சம் கருவி இடிக்க வைத்து பிடிக்காமல், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரத்த சாட்சியாக மரித்து போன அந்த அந்திப்பா 92ஆம் வருஷத்திலே இறந்து போகின்றார். விசுவாசிகள் பார்த்து கொண்டிருக்க தங்களுடைய பேராயர் அவ்வாறு கொல்லப்படுகின்றார். ஏனென்றால் அரசனை வணங்க மறுத்து விட்டார். மட்டுமின்றி அந்த அரசன் சியூஸ் என்கின்ற கடவுளை பரலோக பிதாவை என்று கூப்பிட வேண்டும், அதற்கும் மறுத்து விட்டார். இப்படிப்பட்டதான சூழலிலே அந்த சபை பாராட்டு பெறுகின்றது. அன்பானவர்களே, மதுவை ஊற்றி அரசனை வழிபட மறுத்தவர்கள் இப்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை குறித்து குறை உண்டு என்று சொல்கின்றார். 14ஆம் வசனத்தை தயவாக வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி
பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. தொடர்ந்து 15 வசனத்தை வாசித்துங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். 2 குறைகளை சொல்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு, பாலாக் என்பவனுடைய போதனையினால் இஸ்ரவேல் புத்திரர் செய்த அந்த பாவங்கள், பிலேயாம் பாலாக்குக்கு பிலேயாம் போதித்தது, பிலேயாமின் பாலாக்கு மூலமாக இஸ்ரவேல் மக்களும் செய்த பாவங்கள், அது குறித்து நான் இப்பொழுது இந்த இடத்துல இருந்து நான் விரிவாக அது சொல்லக்கூடாது. கடந்த 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி சத்தியம் டிவியில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தின் போதும் தன்னுடைய ஜெபத்தின் போதும் ஒரு செய்தியை கோடிட்டு காட்டிவிட்டு போனார். இந்திய தேசத்தில் இவைகளெல்லாம் இருக்கின்றன என்று பட்டும் படாமல் சொல்லிவிட்டு போனார். நாம யூகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்காக அந்த கற்பனையில் நாம் மிதக்கவும் கூடாது, அந்த எண்ணத்தை நமக்கு வரவும் கூடாது. கணவன் மனைவி உறவை தாண்டி பல 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 அருவருப்பான காரியங்கள் பாலாக் பிலேயாம் போதனைகள் மோவாபியர்கள் தவறுகளாக நடக்கின்ற ஒரு சூழல். அதே சமயத்திலே நிக்கோலையர்களுடைய கொள்கை, இது இந்த நிக்கோலையர்களுடைய கொள்கையும் இதுதான். இன்னும் நன்றாக யோசித்து போனார், அந்த நிக்கோலாஸ் என்பதற்கும் பாலாக் என்பதற்கும் ஒரே வகையான அர்த்தம் தருகிற ஒன்று. நிக்கோலாஸ் என்பதற்கு கிரேக்க மொழியில் மக்களை வெற்றி சிறந்தவன், கான்கோர் ஆஃப் த பீப்புள், கான்கோர் த பீப்புள், மக்களை வெற்றி சேர்ந்தவன் என்று அர்த்தமாம். பாலாக் என்பதற்கும் ஸ்வாலோ த பீப்புள், வெற்றி சிறந்தவன், மக்களை அபகரிக்கின்றவன். 2 பேருமே ஒரே வகையான தன்மையில் அவர்கள் பெயர்கள் இருக்கின்றன. இந்த நிக்கோலஸ் யார் என்று பார்த்தால், நிக்கோலை யார் என்று பார்த்தால், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை தயவாக 6ஆம் அதிகாரத்தில் வருகின்ற 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரோகோரையும், நிக்கோனோரையும், தீமோனையும், சீமோனையும், பர்முனாவையும், யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டார்கள். எந்த ஸ்தேவான் திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக விசுவாசத்துக்காக உயிர் கொடுக்கின்றார், அவரோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிக்கோலா யூத மார்க்கத்தமைந்த அந்தியோகிய பட்டணத்தை சார்ந்த ஒரு நீண்ட விளக்கத்தை லூக்கா அங்கு தந்து விடுகின்றார். இதற்கு காரணம் இருக்கின்றது. இந்த நிக்கோலாயுடைய வாழ்க்கை முறை வேறாகி போய்விட்டது. அன்பானவர்களே, அதான் சொன்னேன். சென்ற 23ஆம் தேதி சகோதரர் மோகன் சி லாசரஸ் சொன்ன அந்த ஊர் குறிப்பு, அது கூட முழுமையாக அவர் சொன்னால் என்றால் எல்லாரும் முகம் சொலிப்பீர்கள். நானும் ஐயரா சொல்லக்கூடாது, அதுவும் ஆல்டர்லேருந்து சொல்லக்கூடாது என்றெல்லாம் சபையார் எதிர்பார்ப்பதினால், எங்களிடம் எதிர்பார்ப்பதினால் இதையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழலிலே தான் அந்த சபையை ஆண்டவர் தண்டிக்கின்றார். என்ன செய்கின்றார்? அடுத்ததாக நிக்கோலை கொள்கையும் நீ பின்பற்றுகின்றாய், பாலாக் மூலமா பிலேயாமுக்கு வந்து அந்த கொள்கையும் பின்பற்றுகின்றாய், 2ம் ஒன்றுதான். அடுத்ததாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு, தயவாக ஆண்டவர் தருகின்ற உணவு மன்னா, மறைந்திருக்கும் மன்னா. கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு அவருடைய உழைப்பின்றி, அவருடைய முதலீடின்றி உணவு கொடுக்கின்றார். அதே நேரத்திலே கடவுள் தருகின்ற அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஆனால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு, விக்கிரகங்களுக்கு எப்படி உணவை கொண்டு போக முடியும்?
மதுவை கொண்டு செல்ல வேண்டும். அந்த நாட்களிலே அதை அரசனுடைய சிலை அல்லது அந்த ஜியூஸ் என்கிற கடவுளின் சிலை, ஜூபிடருக்கும் இவங்க வைத்திருந்த அந்த கோயில்களை கொண்டு ஊற்ற வேண்டும். அங்கு படைக்கப்படுகின்ற இஸ்ரேல் மக்களுக்கு வேண்டாம் என்று கடவுள், நீ இதெல்லாம் இந்த உணவையெல்லாம் சாப்பிட சொன்னீங்கன்னா அந்த மிருகங்களுடைய கறி அங்கு பரிமாறப்படும் அல்லது கொண்டு போய் அதை பலியிட்டு அதனை சாப்பிட வேண்டும். இவர்களாக கொண்டு இவர்கள் உழைப்பிலிருந்து கொண்டு செல்கின்றார்கள். கடவுள் தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் உழைக்காமல் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, விடுதலை பயணத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கொடுத்த உணவு. இப்பொழுது நீ இதை செய்கின்ற அந்த குறைகள் எல்லாம் இருக்கின்றது. தயவாக வாசித்து விடுங்கள். யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே அது காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். இது ஆலயம் இல்லாத அந்த நாட்களிலே வனாந்தரத்திலே, பின்பு சாலமோன் காலத்திலே ஆலயம் உருவாக்கப்படுகின்றது. பாபிலோனியர்கள் அல்லது பாபிலோன் சிறையிருப்பிலே அவர் போவதற்கு முன்பதாக ஆலயம் இடிக்கப்படுகின்றது. ஒரு செய்தி உண்டு, யூதர்களிடம் இருந்து திருமறையில் அது இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஆலயம் இடிக்கப்படுகின்ற சூழல் வருகின்ற பொழுது அந்த மன்னா வைத்திருக்கின்ற அந்த பாத்திரத்தை, அந்த பெட்டகத்தை எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்து விட்டார். அவர் வைத்திருக்கின்ற இடத்திலே எப்பொழுது வருவாராம் தர்மம் அந்த உணவு மேசியாவின் ஆட்சிக்காலம் வருகின்ற பொழுது, புதிய எருசலேம் கட்டப்படுகின்ற பொழுது, புதிய எருசலேம் ஆலயம் கட்டப்படுகின்ற பொழுது அந்த உணவு கிடைக்குமாம். இப்பொழுது ஆண்டவர் தான் ஒரு மேசியா என்பதை, தான் கிறிஸ்து என்பதை, நீ என்னுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதனை சொல்லுகின்ற ஆண்டவர், நான் உங்களுக்கு தருகின்ற மறைவான மன்னா, இதை சாப்பிடாதே, நான் தருகின்ற உணவு அது. அன்பானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய உணவு முறைகள் நமக்கு, நம்முடைய உடலுக்கு தீங்கை விளைவித்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டுமானால், உங்களிடம் இந்த புத்தகங்கள் இருக்கமானால் தயவாக திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகம் அல்லது யாராவது ஆயர்கள் இருந்தால் அவரிடம் கேட்டு பாருங்கள். நிக்கோலஸை பற்றி சொல்ல வேண்டுமானால், பிஷப் இசிடோர் என்பவர், பிஷப் இசிடோர் செவிலியே என்கின்ற இடத்தில், செவிலியே என்கின்ற இடத்தில் பேராயராக இருந்தவர். அப்பொழுது கேத்தலிக் எல்லாம் கிடையாது, ப்ராட்டஸ்டன்ட் கிடையாது. அவர் எழுதியுள்ள குறிப்புகள் நிக்கோலைய மதஸ்தவர்கள் கொள்கையை பட்டு கேவலமாக அவர் எழுதியிருக்கின்றார். அது உண்மையை எழுதியிருக்கின்றார். எப்படி என்ற அவைகளெல்லாம் நான் இப்பொழுது இந்த இடத்திலே விளக்கிச் சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு கொடூரமான பாவமாக ஆண்டவர் பார்க்கின்றார். இன்னும் ஒன்று வேண்டுமானால், அப்போஸ்தலிக் கான்ஸ்டிடியூஷன் 6ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலே அப்போஸ்தலர் கான்ஸ்டிடியூஷன் என்று உண்டு. நமக்கு திருமண்டல கான்ஸ்டிடியூஷன் என்று வைத்திருக்கின்றோம், சிஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் என்று வைத்திருக்கின்றது. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலிக் கான்ஸ்டிடியூஷன் என்று இருந்தது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நிக்கோலாயை பற்றி போடப்பட்டிருக்கின்றது. நிக்கோலாய் எப்படிப்பட்ட தவறை எல்லாம் செய்தான் என்று. இப்பொழுது ஆண்டவர் செய்கின்றார், நான் உன்னோடு வந்து என் வாயினால் நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தினால் அவருக்கு உன்னை போரிடுவேன். எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்? மன்னா தருவேன் என்றார். அடுத்து வாயின் பட்டயத்தினால் உன்னோடு போராடுவேன். நான் முதலில் கேட்டேன், ஆண்டவர் வன்முறையை வைத்திருக்கின்றார். இருபுறமும் கற்குள்ள பட்டயம். முதலில் நான் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் நாம் நினைக்கின்ற ஒன்று இருபுறம் கற்குள்ள பட்டயம் என்பது துருமறையை சொல்கின்றோம். அதை காட்டிலும் உண்மையாக நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் அதற்கான அந்த வார்த்தை என்னவென்றால், ஒரு நீல வாள் இருக்குமாம், அது மரக்கைப்பிடி. ரோம படை வீரனிடம் அது ஒரு காலத்தில் பிற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதே சமயத்திலே அவர்களிடம் வருவதற்கு முன்பதாக அரசனிடம் அந்த பட்டயம் இருக்குமாம். அவன் யாருக்கு எந்த தீர்ப்பு செய்கின்றானோ அந்த தீர்ப்பினால் அவர் கொல்லப்படுவானாம். இருபுறம் கற்குள்ள பட்டயம் என்பது ஒரு நீண்ட வாள்.
இருபுறம் கற்காக இருக்குமாம். அதனை ரோம கவர்னர் தீர்ப்பிடுகின்ற பொழுது பயன்படுத்துவாராம். தண்டனைக்குரிய கருவியாக அதை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவர் சொல்கின்ற இந்த இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்பது வாழ்வு தருகின்ற ஒன்று. வாயின் வார்த்தையினால் வருகின்ற, வாயிலிருந்து புறப்படுகின்ற பட்டயம். கையில் இருக்கின்ற பட்டயம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. வாயில் இருக்கின்ற பட்டயம். வாயில் ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை இப்பொழுது இந்த ரோம பேரரசுக்கு உடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் சொல்கின்றார். ஏனென்றால் மறுபடியும் நான் சொல்ல ஆசிக்கின்றேன், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அந்த கடிதங்கள் எல்லாம் யோவான் சிறையிலிருந்து எழுதுகின்றார். தணிக்கை செய்யப்பட வேண்டும். தணிக்கை செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு அவருடைய பாஷையில் தான் எழுத வேண்டும். அரசன் இதெல்லாம் வைத்திருப்பான், இருபதாம் கற்குள்ள பட்டம் வைத்திருப்பான், இவர் ஏதோ எழுதியிருக்கிறார் என்று தணிக்கை செய்து விட்டு போய்விடுவார்கள். ஏன் இந்த 2020 கூட சிறைச்சாலையிலிருந்து யாரும் உடனடியாக கடிதம் எழுதி தனது மனைவிக்கோ தனது கணவருக்கோ தனது அப்பாவுக்கோ யாரும் எழுதிட முடியாது. எழுதினாலும் ஜெயிலருடைய தணிக்கைக்கு பிறகுதான் அது போஸ்டே செய்யப்பட முடியும். அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எப்படியெல்லாம் வைத்திருக்கக்கூடும், எப்படியெல்லாம் அவனுடைய வசனம் செல்ல வேண்டும் என்பதற்காக கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த சபைக்கும் ஆண்டவர் வசனத்தை எழுதுகின்ற யோவான் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். நியாயாதிபதியாக ரோம பேரரசன் பயன்படுத்துகிறான். பின்பு ரோம படைவீரர்கள் இவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதத்தை தான் வைத்திருப்பதாக, இருபுறமும் கற்குள்ள பட்டயம் நியாய தீர்ப்பாக என் வாயிலிருந்து புறப்படும் என்பதனை ஆண்டவர் சொல்கின்றார். இந்த இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கின்றவர் பெர்கமுவில் தான் தங்கியிருக்க வேண்டும். ரோம பேரரசன் அந்த நியாயம் தீர்க்கின்ற பொழுது அல்லது அவனுடைய நியாயாதிபதி, அவனுடைய அரசு, அவனுடைய பிரதிநிதி நியாயம் தீர்ப்பு சொல்கின்ற பொழுதும் பெர்கமுவில் தான் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் பெர்கமு சபையில் தன்னை இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்று அறிமுகப்படுத்துகின்றார். ஆண்டவர் வாழ்வு தருகின்றவர், அழிக்கின்றவர் அல்ல. அன்பானவர்களே, இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த கொரோனா காலத்தில் இருக்கின்றோம், மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, கடவுளை பற்றி நாம் பல நேரங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கோம். அந்த இருபுறமும் வாள், கைப்பிடியுள்ள அந்த வாள், இருபுறமும் கற்குள்ள அந்த கைப்பிடியுள்ள வாள் அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் சற்றே யோசித்து பார்ப்போனால் ஆண்டவர் இதெல்லாம் வைத்திருக்கின்றாரா? இல்லை. ஒரு டாக்டர் கையில் இருக்கின்ற, ஒரு மருத்துவ சர்ஜன் கையில் இருக்கின்ற ஒரு கத்தியை போல் தேவையற்ற கட்டிகளை, தேவையில்லாத உள்ளே சிக்கிக்கொண்டவைகளை ஒரு மருத்துவர் வாழ்வு தருவதற்காக பயன்படுத்துவதைப் போல ஆண்டவர் வாழ்வு தருவதற்காக நம்மை தருவதற்காக நம்மை பார்க்கின்றார். நாம் தானாக முன்வந்து மனம் திரும்புவது நல்லது. இது கொலைக்காக, மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக அல்ல, வாழ்வு தருவதற்காக. நம்மிடம் சுயமாக மனம் திரும்புதல் இருக்கின்ற பொழுது நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அடுத்ததாக அவர்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கின்றது. தயவாக நேரமாகிவிட்டதனால் கடந்து சென்று விடுகின்ற வேகமாக 17ஆம் வசனத்திலே நான் ஏற்கனவே மறைவன மன்னா என்று சொல்லிவிட்டேன். இந்த வெள்ளைக்கல்லை உனக்கு கொடுப்பேன். வெள்ளைக்கல், அது என்ன வெள்ளைக்கல்? வேறு எதெல்லாம் இப்பொழுது பேராயர்கள் பார்த்தால் பர்பிள் கலரில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வெள்ளைக்கல் என்பது அன்றைய ஜியூஸ் என்கின்ற கடவுளுக்கு அவர்கள் வெற்றி பெற்றதின் அடையாளமாக ஆங்காங்கே வெள்ளையில் மார்பிளால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் உண்டாம். இந்த கடவுளிடம், அந்த அக்கபிலிட்டியாஸ் என்கிற அந்த கடவுளிடம் குணமானவர்கள் அதை போன்று ஒன்றை செய்து கொடுத்து விட்டு போக வேண்டுமாம். அந்த கடவுளால் சுகமானால் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இப்பொழுது சற்று யோசித்து பாருங்கள், அங்கு வெள்ளை பயன்படுத்தப்படுகின்றது அரசனுடைய அல்லது ரோம கடவுளிடமிருந்து. இப்பொழுது மாறி சொல்கின்றார், நான் வெள்ளைக்கல்லை உனக்கு தருவேன். எதற்காக அந்த வெள்ளைக்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றால், ஒன்று நீதிபதி தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது கருப்புக்கல் வெள்ளைக்கல் என்று வைத்திருப்பார்களாம். 2-3 நீதிபதிகள் ஒருவரை குற்றமற்றவர் என்று தீர்ப்பதற்கு வேண்டுமானால் அந்த வெள்ளைக்கல்லை தூக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு விடுவார்கள்.
அதே போல மற்ற நீதிபதிகளும் அவர் குற்றமற்றவர் என்றால் வெள்ளைக்கல்லை போட்டு விடுவார்கள். குற்றமுள்ளவர் என்று அதே வழக்கு விசாரிக்கின்ற மற்ற நீதிபதி குற்றமுள்ளவர் என்று நினைத்தால் கருப்பு கல்லை போடுவாராம். பின்பு எண்ணப்பட்டு எந்த கல் அதிகமாக இருக்கின்றதோ, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த கல்லின் அடிப்படையிலே தீர்ப்பிடப்படுமாம். வெள்ளைக்கல்லாக இருந்தால் அவன் நிரபராதி, கருப்பு கல்லாக இருந்தால் அவன் குற்றவாளி. ஆண்டவர் வெள்ளைக்கல்லை தருகிறேன் என்று சொன்னால் நானும் நீங்களும் அந்த வெள்ளைக்கல்லை பெறுவதற்கு குற்றமற்றவன் என்பதற்கு, குற்றமற்றவள் என்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். மற்றொன்று, விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த நாட்களிலே இந்த வெள்ளைக்கல் கொடுக்கப்படுமாம். இப்பொழுது நம்ம சாம்பியன் கப் வாங்கியிருப்போம் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கின்ற பொழுது. என்னுடைய திருச்சபையில் கூட, நமது ஆலயத்தில் கூட திருமறை தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு, வெற்றி பெறுகின்றவர்களுக்கு கப்பு தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தந்தவர்களுடைய பெயர்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும், வெற்றி பெற்றவருடைய பெயர்கள் அதில் இருக்கின்றது. பரிசு பெற்றவர்கள் ஆகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த வெள்ளைக்கல்லில் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் வெற்றி பெற்றவர்கள், விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த நாட்களில் வெள்ளைக்கல் வழங்கப்படுமாம். அப்பொழுது அவருடைய பெயர் பறிக்கப்பட்டிருக்குமாம். இப்பொழுது நீங்கள் விளையாட்டில் வெற்றி பெற்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வெள்ளைக்கல்லில் உங்களுடைய பெயர் அந்த நாட்களிலே எழுதப்பட்டிருக்குமாம். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசு நடத்துகின்ற எந்த விழாவிலும் சீஃப் கெஸ்டாக அல்லது கெஸ்டாக பெரிய மாபெரும் விருந்துகளில் பங்கு பெற வேண்டும், பங்கு பெறுவதற்கு உரிமை உண்டாம். ஆண்டவர் உனக்கு வெள்ளைக்கல்லை தருவார் என்றால், என்னுடைய ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது என்று இதே வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்கின்றது. அந்த கல்யாணத்தில், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் வெள்ளைக்கல்லை பெற்றவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது. வெள்ளை என்பது பிரில்லியன்ட் அல்லது பிரைட் என்றதாக இருக்கின்றது. அதில் புதிய பெயர் ஒன்று வந்திருக்கின்றது அல்லவா? அந்த புதிய பெயர் யாருக்கும் தெரியாத ஒரு புதிய பெயர் என்றால், இப்பொழுது கூட பெரும்பாலும் கத்தோலிக்க திருச்சபைகளில் கார்டினலாக இருந்து போப்பாக உயர்த்தப்படுகின்றவர், போப்பாக உயர்த்தப்பட்ட பிறகு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளலாம். அவருக்கு அது உரிமை உண்டு. இன்னொன்று சொல்ல வேண்டுமானால், ஆக்டோவியஸ் என்கின்ற அந்த மன்னன் தான் பின்பு திபேரிய ராயனாக அழைக்கப்படுகின்றான். அரசனாக, பேரரசனாக ஆவதற்கு முன்பாக அவனுடைய பெயர் ஆக்டோவியஸ். பேரரசனாக உயர்த்தப்படுகின்ற பொழுது அவனுடைய பெயர் திபேரியோ. வெள்ளைக்கல் என்பது குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காகவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் பங்கு பெறுவதற்காகவும் தரப்படுகின்ற ஒன்று. வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். ஒரு புதிய பெயர் தரப்படுகின்றது, நாம் உயர்த்தப்படுகின்றோம். திருச்சபை தன்னில் தானே மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கின்றார். வாரம் வருகின்ற புது மாதம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கொரோனா தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் வைக்கின்றோம். அன்றாடம் கூலி வேலை செய்கின்றவர்களுக்கு கூலி இல்லை ஆண்டவரே. குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடர் வாங்குவதற்கு இல்லையா ஆண்டவரே. இந்த சிஎம்எஸ் போன்ற கல்வி நிறுவனங்களில் விடுதலையில் தங்கி படித்த பிள்ளைகள் கொரோனாவின் நிமித்தமாக ஊர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். தகப்பன் இழந்தோ, தாய் இழந்தோ, தகப்பனும் தாயும் இல்லாமலோ தங்களுடைய சொந்த ஊர்களில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு போதுமான உணவு இல்லை என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த நிறுவனமும் யாருக்கு பணம் அனுப்புவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நாங்களாவது இருக்கின்ற குறைந்தபட்ச வசதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற பிள்ளைகளை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு பலம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனாவின் தாக்குதல் நீடிக்குமானால் நீ பட்டு நிச்சாவுகள் வந்துவிடும் என்று பேசப்படுகின்றதே ஆண்டவரே. இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை தந்து வாளை வைத்துக் கொண்டு இருக்கின்றவரே, வாழ்வு தருகின்றவரே, நீர் எங்களோடு வாருமப்பா. எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக உம்மிடம் சாட்சி சொல்கின்றன, உமக்கு விரோதமாக இருக்கின்றன. எங்களை மன்னி ஆண்டவரே. இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை காண்கின்ற இந்த சபையின் பிள்ளைகளை இது பரம ஆசீர்வாதத்தால் இருப்பீர்கள்.
வாரம் முழுவதும் வருகின்ற புது நாட்கள், புது மாதம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நாங்கள் நோயின் பயம் இல்லாமல் வாழ நீர்க்கிருபை பாராட்டுவதாக ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் அன்பும் பரிசுத்தவனைக்கு உள்ளிருத்தும் சதாவில் என்றென்றைக்கும் ஒரு தங்கியிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டது போல நம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகளும் மிகுந்த துன்பத்தில் இருக்கின்றார்கள். அரிசி இருக்கின்றது, உணவு வேண்டிய பருப்பு வகைகள் இருக்கின்றன, ஆனால் காய்கறிகள் எல்லாருக்கும் எல்லா சூழலும் கிடைப்பது இல்லை. எனவே அவர்கள் அன்றாடம் கூலிக்கு வேலைக்கு சென்றால்தான் அவர்களுக்குரிய உணவு உறுதி செய்யப்படுகின்றது. பலருக்கு மருந்து மாத்திரைகள் வாங்க பணம் இல்லை. எனவே ஆண்டவரால் ஏவப்பட்டவர்கள் சென்ற மாதத்தில் நாம் 88 பேருக்கு உதவி செய்தோம். ஒருவேளை இந்த மாதம் கூடுதலாக இருக்கக்கூடும். ஆண்டவரால் ஏவப்பட்ட பிள்ளைகள் தயவாக இந்த சிறியலில் ஒருவருக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தேன் என்று சொன்ன ஆண்டவரை நினைத்தவர்களாக நம்மால் இயன்ற தொகையை ஆலயத்தின் வங்கி கணக்கில் போடலாம் அல்லது சபையின் பொருளரை கொடுக்கலாம். இவை அனைத்துக்கும் உரிய ரெசிப்ட் கணக்குகள் ஆலயம் திறக்கப்பட்டு இயல்பான வாழ்வுக்குள் நாம் அனைவரும் வருகின்ற பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும் அல்லது ஆலய நோட்டீஸ் போர்டில் போடப்படும். அனைவரும் ஜெபிக்கும்படியாக, இப்படிப்பட்ட பிள்ளைகளை மனதில் கொள்ளும்படியாக, உதவி செய்யும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.